சோஷியல் மீடியாவை திறந்தாலே இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற பேச்சு பொருளாக ஆகியிருக்கு. நடிகர் விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்க விவாகரத்து கோரிய மனு தாக்குதல். இந்த மனு தாக்குதலில் சங்கீதா அவர்கள் எங்களுடைய பிரிவுக்கு காரணமாக அவங்க கூறியிருக்க ரீசன் என்னென்னா, நடிகர் விஜய் நடிகை ஒருத்தவங்க கூட தகாத உறவில் இருக்கிறதாவும், அந்த உறவை நான் கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கண்டுபிடிச்சேன். அதை கண்டுபிடிச்சி விஜய் அவர்கள்கிட்ட கேட்கும்போது தன்னை அந்த உறவுலேருந்து விலக்கிக்கிறதா உறுதி செஞ்சார். ஆனால் அவர் சொன்னபடி அவருடைய வாக்கை காப்பாற்றாமல் தொடர்ந்து அவங்க கூட தொடர்பில் இருக்கிறது தான் இந்த பிரிவுக்கு காரணம். இது மட்டும் இல்லாமல் அந்த நடிகர் விஜய் கூட எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்களை சோஷியல் மீடியாவில் பகிர்றது எங்களுக்கு அவமானமாக இருக்கிறதாவும், தன்னையும் தன்னை சுற்றி உள்ள குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகளுக்கு இது பெருத்த அவமானத்தை ஏற்படுத்துகிற விதமாகவும் இருக்குது. இதனால் நான் ரொம்பவும் மன பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், உணர்ச்சி பூர்வமாகவும், உணர்வு ரீதியாகவும் நானும் நடிகர் விஜய் அவர்களும் கடந்த 2 வருடமாக பிரிந்து தான் வாழ்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த நடிகை கூட வெளிநாட்டு பயணங்களில் ஈடுபடுறதும், சினிமா கலை நிகழ்ச்சிகளில் ஒன்றா பங்கு பெறதுமா இப்படி தான் இருந்துகிட்ருக்காரு. எங்களுடனான அந்த தொடர்பு எதுவுமே இல்லை. நான் இதனால் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. உறுதி செய்கிற விதமாக கடந்த 2020க்கு அப்புறமா நடிகை விஜயுடைய எந்த ஒரு கலை நிகழ்ச்சியிலையும், இல்லை கட்சி தொடக்கம், அதே மாதிரி கரூர் இஷ்யூ, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் சங்கீதாவுடைய ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதிப்படுத்துது. இவங்க பிரிஞ்சு தான் இருந்தாங்க அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஒன்றாக வந்த விஜயும் சங்கீதாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரிவு பார்க்கக்கூடிய நமக்கே தாக்கத்தை ஏற்படுத்தும் போது, ஒன்றா வாழ்ந்த அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனால அவங்கள பற்றியான அவதூறு கருத்துக்களை வெளியே பரப்பாமல் இருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எடுத்த உடனே அவங்களுக்கு எந்த விவாகரத்தும் கொடுத்துட போகிறதில்ல. பல கட்ட விசாரணைக்கு அப்புறமா இவருடைய கருத்தையும் கேட்டுட்டு, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு தான் அந்த முடிவை எடுக்க போகிறாங்க. அதுக்குள்ளேயே இவர் இப்படி தான், அவங்க அப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுற மூடுக்கு போகாமல், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தனி சுதந்திரத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவர் பெரிய ஆக்டர் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தலையிட்ட காட்டுற விதமாக அவங்கள பற்றியான அவதூறு கருத்துக்களை பரப்புறதை ஸ்டாப் பண்ணிக்கிறது நமக்கும் நல்லது, அவங்களுடைய ப்ரைவசிக்கும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இவங்களுடைய விவாகரத்து செய்தியை கேட்ட உடனே அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல ஆண்டுகள் வாழ்ந்தவங்க பிரியறதுக்கு சின்ன ரீசன் கூட ஒரு காரணமாக இருக்குது. இதில் யார் பக்கம் உண்மை, யார் பக்கம் உண்மை இல்லை அப்படின்னு தெரியல. யார் பக்கம் உண்மை இருக்குதோ அவங்க ஜெயிக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 25 வருஷம் சேர்ந்து வந்த அவங்களுக்குள்ளே இப்போ ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த பிரிவுக்கான காரணம் என்ன, ஏது, எதனால் நடந்தது அப்படிங்கிற எல்லா முழு விவரமும் தனிப்பட்ட அந்த 2 நபருக்கு மட்டுமே தான் தெரியுமே தவிர, தூரந்து பார்க்குற நமக்கு அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு புரியாது. அதனால் பிரிவோ இல்லைன்னா சேர்ந்து வாழ்கிறதோ அவங்க எடுக்கிற முடிவு. இதில் பொதுமக்களாகிய நாம் தலையிடுறது தப்பு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய விஷயத்த அவங்களே சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ப்ரைவசியை நம்ம கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த மனு தாக்குதலில் சங்கீதா அவர்கள் இவங்க ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி, அதே மாதிரி அந்த நடிகையும் ஃபேமஸ் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுனால இந்த மனு தாக்குதல் விஷயத்துலையும் இந்த விவாகரத்து அடுத்த கட்ட விசாரணை எல்லாத்தையும் இன் கேமரா ஆக்ஷனாக பண்ணணும்னு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. நடிகர் விஜய் தரப்புலேருந்து இதுக்கான பதில் எதுவுமே இன்னும் நமக்கு கிடைக்கல. அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.